ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எஃப்எல் ஸ்டுடியோ எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணுறத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இதில் எஃப்எல் ஸ்டுடியோ 2025ன்னு ஃபஸ்ட்லேயே காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டில் ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பட்டன் காட்டும், டவுன்லோட் ஃபுல் செட்டப் அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்எல் ஸ்டுடியோ டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நான் இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், ஸோ அதனால இப்போதைக்கு இதை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சிஸ்டமில் இருக்க ஆன்டி வைரஸு, இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைலை அன்சிப் பண்ணிவிடுங்க. இதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து 1 2 3 அது போட்டிங்கன்னா அன்சிப் ஆகிடும். இப்போ இந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இது உள்ளார இந்த அப்ளிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து எஃப்எல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் வந்து இந்த அன்லாக் வித் ஃபைலில் மோர் கொடுத்து சேவ் வேலிடேஷன் ஃபைலை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க லொக்கேஷனில் எங்கன்னா. நான் இதை ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். நீங்கள் சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம அன்சிப் பண்ண ஃபோல்டரில் கிராக்குள்ளே போனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கீன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஃப்எல் பாட்சர்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த காப்பி பண்ண கீ இங்கே பேஸ்ட் பண்ணி பாட்ச் கொடுத்துட்டிங்கன்னா பாட்ச்டுன்னு சக்ஸஸ்ன்னு வந்துடும். இப்போ ஹெல்ப்பில் நீங்கள் அபவுட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அன்லாக்டுன்னு வந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எஃப்எல் ஸ்டுடியோ எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எஃப்எல் ஸ்டுடியோவோட பேசிக்லேருந்து நிறையா வீடியோ போடலான்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.